தேவனுடைய சுவிசேஷத்திற்காக துன்புறுத்தப்படும் போதகர்கள். ரஷ்யாவில் 74 வயது மதிக்கத்தக்க யூரி சிப்கோ ஒரு குற்றவாளியைப் போல தேடப்படுகிறார். போரினால் மக்கள் அழிகிறார்கள், இது பாவம் என்று தேவனுடைய நீதிக்காக தைரியமாக பேசியதே அவர் செய்த குற்றம். ரஷ்ய அரசாங்கம் அவர் மீது இராணுவத்தை பற்றிய அவதூறு வழக்கு பதிந்து அவரை ஒரு தீவிரவாதியைப் போல தேடியது. ரஷ்ய இவாஞ்சலிக்கல் பாப்டிஸ்ட் யூனியனின் முன்னாள் தலைவரான இவரது வங்கி கணக்குகளை அரசாங்கம் முடக்கியது. நாட்டை விட்டு வெளியேற தடை விதிப்பதற்குள் யூரி அங்கிருந்து தப்பியோடி தலைமறைவானார். நாங்கள் உண்மையை சொன்னதற்காக எங்களை கைது செய்ய பார்க்கிறார்கள் என்று இன்று ஒரு மறைவிடத்திலிருந்து உலகிற்கு தன் குமுறலை தெரிவிக்கிறார் யூரி. இதே நேரத்தில் சீனாவின் கம்யூனிஸ்ட் அரசு மற்றொரு கொடுமையை அரங்கேற்றி வருகிறது. மைசோங் சீர்திருத்த திருச்சபையின் தலைவர்களான போதகர் ஜாங் சென், போதகர் சாங் ஷூன் மற்றும் மூப்பர் மாதாவோ ஆகியோர் கம்யூனிஸ்ட் அரசின் கட்டுப்பாட்டுக்கு அடிபணிய மறுத்து கிறிஸ்துவின் உண்மையான சபையாக நிலைத்து நின்றதற்காக கடந்த 2025 ஜூன் மாதம் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் மீது பொய்க் குற்றங்கள் சுமத்தப்பட்டு மிக கொடூரமான சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள். அந்த நரக வேதனையிலும் அந்த போதகர்கள் தங்களுக்கு தேவையான ஆடைகளையோ உணவையோ கேட்கவில்லை. மாறாக ஆத்தும பசியை தீர்க்க ஒரே ஒரு பைபிள் கொடுங்கள் என்றுதான் கெஞ்சுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை கூட அங்கே மறுக்கப்படுகிறது. அவர்களை பார்க்க வரும் மனைவிகளுக்கும் குடும்பத்தாருக்கும் மிரட்டல்களும் அச்சுறுத்தல்களும் மட்டுமே மிஞ்சுகின்றன. உலகத்தின் எந்த துயரமும் கிறிஸ்துவின் மீதான அவர்களின் விசுவாசத்தை அசைக்க முடியவில்லை. சொந்த குடும்பத்தை இழந்து சுகபோகங்களை மறந்து ஒடுக்கப்பட்ட ஜனங்களுக்காகவும் கிறிஸ்துவின் நாமத்திற்காகவும் மட்டுமே வாழும் இந்த தேவ ஊழியர்கள் இன்று படும் பாடுகள் நெஞ்சை உலுக்குபவை. அவர்கள் பசி, பட்டினி, சிறைவாசம் என அனைத்தையும் கிறிஸ்துவுக்காகவே தாங்கிக் கொள்கிறார்கள். வேதம் மத்தேயு 5:11 என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள் என்று கூறுவது போல அரசாங்கங்களின் அடக்குமுறைக்கு மத்தியிலும் விசுவாச பாதையில் தடம் மாறாமல் தேவனுக்காக மட்டுமே உறுதியாய் நிற்கும் போதகர்களுக்காக நாம் கண்ணீரோடு ஜெபிப்போம். கர்த்தர் தாமே அவர்களின் சிறையிருப்பை மாற்றி அவர்களுக்கு பாதுகாப்பை தந்தருளுவாராக. கர்த்தராகிய இயேசுவே, சுவிசேஷத்திற்காக சிறைவாசமும் அடக்குமுறையும் அனுபவிக்கும் போதகர்களை உம்மிடம் ஒப்படைக்கிறோம். உமது பாதுகாப்பால் அவர்களை மூடி பொய்க்குற்றங்களை உடைத்து சிறையிருப்பை மாற்றும். ஆமேன். இந்த இருள் நிறைந்த உலகில் ஜெபம் ஒன்றே ரே ஆஃப் ஹோப் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆமேன்.